பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு டவுட் எனக்கு. அமாவாசை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கு? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்ல கேள்விதான். அமாவாசை என்பது பழைய ஏற்பாட்டில் அமாவாசையும் என்றும் இருக்குது, மாத பிறப்பும் என்று இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல இருக்குது மாத பிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். இந்த அமாவாசை என்பது மாத துவக்கத்தை குறிக்கும். முதல்ல தேவன் ஆதியில் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த பொழுது இருள் இருந்துச்சு. சாயங்காலம் விடிய காலமே முதல் நாள் ஆயிற்று சொன்னார். அப்போ நாளுடைய துவக்கம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் விடிய காலமே முதல் ஆயிற்று. அதே போல் தான் மாத துவக்கம் பார்க்கும்போது அந்த அமாவாசை அன்றைக்கி தான் துவங்கும். நிலாவில் பார்த்திங்கன்னா 14 நாள் வெளிச்சமும் 14 நாள் இருட்டும் இருக்கும். அதோடைய கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள். தேவன் ஏற்படுத்தினது லூனார் கேலண்டர். சரி, அது மனுகுலத்திற்கு. ஆதியாகமம் பார்த்திங்கன்னா நம்ம யூதர்களுக்கு அல்ல, எல்லா மனுகுலத்துக்கும் சேர்ந்து தான் கர்த்தர் சொன்னார் சாயங்காலம் விடிய காலமே முதல் நாள் ஆயிற்று. ஓய்வு நாளையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சொல்கிறாரு, அவங்களுக்கு என்ன இல்லை. அப்போ எல்லா மனுஷனுக்கும் சேர்த்து தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இதை குறித்து புதிய ஏற்பாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அமாவாசை அந்த நாள் துவக்கத்தில் நம்ம நடுராத்திரி அல்ல, சாயந்தரம் 6 மணிக்கு நாள் துவங்கும். அப்போ அந்த சாயந்தரம் முதல் நேரத்தை நம்ம தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் நம்ம அமரும் பொழுது தேவ ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆபேலை நம்ம நினைவு கூறணும். தேவனுக்கு எது கொடுத்தாலும் முதல் இது கொடுக்கணும். அப்போ அந்த முதல் நேரத்தை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் அதை மகிமைப்படுவார். புதிதாக வருகிற ஆத்துமாக்கள் விடுதலை அடையும், அது உதவியாக இருக்கும். புதிய ஏற்பாட்டில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்காரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்காரு, கொலோசியர் 2:16 தெளிவாக சொல்லியிருக்காரு, நியூ மூன். அது சரி, நியூ மூன் என்று இங்கிலீஷில் எல்லா இடத்துலையும் நியூ மூன் தான் இருக்கும். நியூ மந்த் ஆர் நியூ மூன். அப்போ கொலோசியர் 2:16 சொல்லப்பட்டிருக்கு, போஜனத்தை குறித்தும் பானத்தை குறித்தும் ஓய்வு நாளை குறித்தும் மாத பிறப்பை குறித்தும் பண்டிகை நாட்களை குறித்தும் ஒருவன் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த அமாவாசையை குறித்து வேத சொல்லப்பட்டிருக்கு நியூ மூன். அப்போ நம்ம அந்த முதல் நேரத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கலன்னா நம்மளை குற்றப்படுத்த ஒருத்தன் நிற்பான். அப்போ நம்ம தேவனுக்கு அந்த நாளை கொடுப்பது தேவன் சொன்ன வார்த்தைப்படியாக இருக்கிறது. அவைகளெல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழல், அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியதே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அமாவாசை என்பது நியூ மூன். அப்போ நம்ம தேவனுக்கு அந்த நேரத்தை கொடுக்கணும் என்று தான் வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. இதுதான் அந்த அமாவாசை குறித்துதான விளக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.